ஹாய் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் குட்டி குட்டி இன்ஃபர்மேஷனில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லா விதமான நன்மைகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய கார்த்திகை விரதத்தை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். கிழமைகளில் செவ்வாயும், திதிகளில் தேய்பிறை சஷ்டியும், நட்சத்திரங்களில் கார்த்திகையும் முருகப்பெருமானை விரதமிருந்து வழிபடுவதற்குரிய நாட்களாகுங்க. முருகன் சரவண பொய்கையில் 6 குழந்தைகளாக இருந்த நேரத்தில் செவிலி தாயாராக இருந்து பாலூட்டி சீராட்டி வளர்த்தவர்கள் கார்த்திகை பெண்கள். இவர்கள் 6 நட்சத்திரங்கள் கார்த்திகை மகளிரால் வளர்க்கப்பட்டமையால் முருகன் கார்த்திகை செல்வன் எனவும் கார்த்திகேயன் எனவும் அழைக்கப்படுவார். கார்த்திகை நட்சத்திர நாளில் விரதமிருந்து தன்னை வழிபடுபவர்களுக்கு எல்லா நலன்களும் தருவதாக முருகன் வரம் அளித்தார். அதன்படி உருவானதே கார்த்திகை விரதம். கார்த்திகை விரத நாளில் விரதம் இருக்க இயலாதவர்கள் அருகில் உள்ள கோயிலில் இருக்கும் முருகப்பெருமானை அர்ச்சித்து வழிபட்டு அருள் பெறலாம். இந்த ஆடி மாதம் 2 கார்த்திகை வருகின்றன. முதல் கார்த்திகை ஜூலை 20ஆம் தேதி வருகிறது. 2வது கார்த்திகை ஆகஸ்ட் 16ஆம் தேதி வருகிறது. 2வதாக வரும் கார்த்திகை தினம் ஆடி கார்த்திகை ஆகும். என்னங்க, இன்னைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.